ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேத்து நைட்டு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அன்னவுன் நம்பர்லேருந்து. முதல் முறை ஃபோன் பண்ணும்போது என்னால எடுக்க முடியல. அப்போ படிச்சுட்டு இருந்தேன். திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணாரு. சரி ஏதோ அவசரமா இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம் போல இருக்கு அப்படின்னு ஃபோன் எடுத்து என்னன்னு கேட்டேன். பிரதர் நான் இப்போ தான் வந்து ரீசென்ட்டா நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். குரூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு நான் நோஃபேப்ல ஒரு 8 நாள் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க பிரதர். ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு கேட்டிருந்தேன். ப்ரோ நான் வந்து ஏற்கனவே ஒரு 100 நாள் நோஃபேப்ல வந்தேன். அப்புறம் எனக்கு அட்ஜஸ் அதிகமாயிருச்சு. ரிலாப்ஸ் பண்ணிட்டேன். திரும்பவும் வந்து நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி, இப்போ ஒரு 8 நாள் நோஃபேப்ல வந்துட்டுருக்கேன். எல்லாம் நல்லபடியா போயிட்டுருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அட்ஜஸ் அதிகமா இருக்கு. நான் ரிலாக்ஸ் பண்ணிடுவேனோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் என்ன பண்றது? அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 100 நாள் நோஃபேப்ல வந்திருக்காரு. அட்ஜஸ் வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாம ரிலாப்ஸ் ஆயிருக்காரு. இப்போ திரும்பவும் நோஃபேப்ல ஒரு 8 நாள் வந்திருக்காரு. இப்பயும் அட்ஜஸ் வருது. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில நாம புரிஞ்சுக்க வேண்டியது, என்னுடைய அனுபவத்தில நான் பார்த்த விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்றேன். நெறைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நோஃபேப் அப்படின்ற விஷயத்தையே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி, ரொம்ப வந்து ஒரு அழுத்தம் குடுத்து, ஒரு போராடி வந்து கொண்டு போவாங்க. அது வந்து மிகப்பெரிய தவறு. என்கிட்ட கவுன்சிலிங் வரும்போதே சில நண்பர்கள் சொல்லுவாங்க, "ஆ ப்ரோ நான் காலைல எழுந்த உடனே சாமி கும்பிடுவேன்." "என்னன்னு ப்ரோ கும்பிடுவீங்க?" அப்படின்னா, "இன்னைக்கு எனக்கு அர்ஜி வந்துரக்கூடாது. நான் இன்னைக்கு நோஃபேப்ல ஃபெயில் ஆயிடக்கூடாது. நான் இன்னைக்கு பான் பார்த்துறக்கூடாது. நான் இன்னைக்கு மாஸ்டர்பேஷன் பண்ணிடக்கூடாது. எனக்கு எந்தவித செக்ஸ் தாட்டும் வந்துரக்கூடாது. இப்படி நான் இறைவன்கிட்ட ப்ரே பண்ணுவேன்." அப்படின்னு சொன்னாரு. இது வந்து முழுக்க முழுக்க முட்டாள்தனமான ஒரு விஷயம். இன்னும் நெறைய நண்பர்கள் வந்து பான் பிளாக்கர் ஆப் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில நண்பர்கள் எப்பவுமே ஒரு பயம், பதட்டத்தோடயே இருப்பாங்க. நான் மாஸ்டர்பேஷன் பண்றக்கூடாது, பான் பார்த்துறக்கூடாது. இந்த சிந்தனையிலே இருப்பாங்க. இது வந்து மிகப்பெரிய தவறு. பிரம்மச்சரியத்துல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும். மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது, பான் பார்க்கக்கூடாது அப்டின்னா, முதல்ல உங்களுடைய மனநிலைய வந்து சமநிலையில வைக்கணும். ரிலாக்ஸா இருக்கணும். மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நிதானமா இருக்கணும். அத விட்டுட்டு ஓவரா திங்க் பண்றது, ரொம்ப வந்து பயப்படுறது, தவறு நடந்துருமோன்ற குற்ற உணர்விலே வாழுறது, இதெல்லாம் வந்து தயவுசெய்து வந்து தவிர்த்துருங்க. திருந்துங்க. பான் பிளாக்கர் ஆப்போ, இல்ல தினமும் இறைவன்கிட்ட வேண்டுறதுனாலயோ, எந்தவித பயனும் இல்ல. முதல்ல உங்களுடைய மனநிலைய சரி பண்ணுங்க. மனநிலைய சமநிலையில மெயின்டெயின் பண்றது எப்படின்றத முதல்ல பாருங்க. அதுதான் முக்கியமே தவிர, மற்ற விஷயங்கள்லாம் வந்து செகண்டரி தான். ஓகே. இப்போ அர்ஜஸ் வருது. நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது? நானுமே வந்து ஆரம்ப கட்டத்தில ஆ ஒரு நாள் கூட என்னால வந்து நோஃபேப்ல கண்ட்ரோல்டா வர முடியல. ரொம்ப வந்து சிரமப்பட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கம்பெனி வேலையில ஜாயின் பண்ணேன், சென்னையில. அந்த கம்பெனி வேலையில ஜாயின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, 100 நாள், 150 நாள்லாம் ரொம்ப ஈஸியா வந்து நோஃபேப்ல என்னால வர முடிஞ்சது. எதார்த்தமா நான் பாட்டுன்னு அப்படியே 100 நாள், 150 நாள் கடந்து போயிட்டே இருந்தேன். எந்தவித சிரமமும் இல்லாம, எந்தவித மன அழுத்தமும் இல்லாம என்னால வர முடிஞ்சது. அப்புறம் நான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணேன். புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, நோஃபேப்ல நாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வரவே முடியல அப்டின்னா, அந்த நண்பருக்கு ஒண்ணு ஃப்ரீ டைம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்.
இல்ல அதிகமா வந்து தனிமையா இருப்பாரு. எந்தவித அந்த ஃபுல் டேவையும் வந்து யூஸ் பண்ண மாட்டாரு. ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்கும். 6 மணி நேரம், 8 மணி நேரம் ஃப்ரீயாவே சும்மாவே இருப்பாரு. எந்த வேலைக்கும் போகாம ஃப்ரீயா இருப்பாரு. இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறேன்ற பேர்ல, அ உண்மையாவே படிக்காம ஃபோன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இல்லைன்னா தனிமை ரூம்ல தனியாவே ரொம்ப நேரம் இருப்பாரு. இந்த மாரி விஷயங்கள். இதோட பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு தியான பயிற்சியோ, யோகாசன பயிற்சியோ, இல்ல ஜிம் ஒர்க் அவுட்டோ எதுவுமே இருக்காது. நண்பர்களும் வந்து சரியா இருக்க மாட்டாங்க. நான் நெறைய முறை சொல்லியிருக்கேன். உங்க கூட இருக்கிற நண்பர்கள் வந்து சரியான ஆட்கள மட்டும் கூட வச்சிருக்கணும். தவறா பேசுறவங்க, நெகட்டிவா பேசுறவங்க, ஆபாசமா பேசுறவங்க, இவங்கள விட்டு நீங்க ஒரு 10 அடி தள்ளி இருக்கிறது எப்பவுமே நல்லது. ஏன்னா, உங்க கூட இருக்கிற நண்பர்களுடைய கேரக்டர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இது வந்து நான் நெறைய இடத்துல நானும் அனுபவிச்சிருக்கேன். நெறைய நண்பர்கள் சொல்லியும் நான் கேட்டுருக்கேன். அதனால இந்த விஷயத்துல கவனமா இருங்க. முதல்ல உங்களுடைய டெய்லி ரொட்டீன வந்து பிளான் பண்ணுங்க. தெளிவா பிளான் பண்ணுங்க. காலையிலிருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் பிஸியா இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. ஸ்கூல் போங்க, காலேஜ் போங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஜிம் போங்க, யோகா மெடிடேஷன் பண்ணுங்க. நல்ல நண்பர்களோட பழக்கம் வச்சுக்கங்க. நல்ல ஆரோக்கியமா பேசுங்க, பழகுங்க. நல்ல விஷயத்த மட்டும் பேசுங்க. அதிகமா வந்து ஃப்ரீ டைம் குடுக்காதீங்க. ஓய்வு அப்படின்றது வேற, சோம்பேறித்தனம்ன்றது வேற. இது 2த்துக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் நல்லா உழைச்சேன். எனக்கு இப்போ ரெஸ்ட்டு தேவைப்படுது. ஒரு 30 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அது ஓய்வு. 6 மணி நேரம், 8 மணி நேரம் எதையுமே பண்ணாம இருக்கிறது. அதுக்கு பேரு ஓய்வு இல்ல. அதுக்கு பேரு சோம்பல். சோம்பல் உங்கள அடியோட அழிச்சிரும். இத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அதிகமா ஃப்ரீயா இருக்காதீங்க. எப்பவுமே பிஸியா இருக்கிற மாரியே வச்சுக்கங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு அப்டின்னும்போது, உங்களுடைய ஹெல்த்ல கேர் பண்ணுங்க. உங்களுடைய ஹெல்த்த டெவலப் பண்ணுங்க. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்த டெவலப் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கில் செட்ட டெவலப் பண்ணுங்க. ஏதாவது புது லாங்குவேஜ் கத்துக்குங்க. புதுசா ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. ஸ்பீக்கிங் நல்லா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டெவலப் பண்ணுங்க. பாடி லாங்குவேஜ் டெவலப் பண்ணுங்க. ரெகுலரா ஜிம் போங்க. உங்களுக்கு ஃபுல் டே வந்து பிஸியா வச்சுருங்க. நான் நெறைய முறை சொல்லியிருக்கேன். நோஃபேப்ல வருஷ கணக்குல நோஃபேப்ல இருந்தும், எந்தவித டெவலப்மெண்ட்டும் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். நோஃபேப்ல 90 நாள் சீரியஸா ஃபாலோ பண்ணி, நல்ல டெவலப்மெண்ட்டோட வாழ்க்கையில அடுத்த கட்டம் முன்னேறி போயிட்டு இருக்கிற நண்பர்களையும் எனக்கு நல்லா தெரியும். இதில என்ன ரகசியம்னா, 1 வாரம் நீங்க நோஃபேப்ல இருந்தாலே, உங்களுடைய டெஸ்டோஸ்டெரான் லெவல் 140% வந்து அதிகரிக்கும்ன்றது மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்போ நீங்க நோ ஃபேப்ல 90 நாள்லாம் வரீங்கன்னா, அந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த எனர்ஜிய நாம யூஸ் பண்ணணும். அந்த உயிர் ஆற்றல உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு நாம பயன்படுத்தணும். அப்பதான் நாம வந்து ரிசல்ட்ட பார்க்க முடியும். நோ ஃபேப் வந்துட்டோம். எனர்ஜி இருக்கு. அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேயே செட்டில் ஆயிடக்கூடாது. கம்ஃபோர்ட் ஜோன்ன்றது பேராபத்து. கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளிய வாங்க. உங்க டேவ ஃபுல்லா பிஸியா வச்சுருங்க. கண்டிப்பா வந்து உங்களால நோ ஃபேப் சக்சஸ் பண்ண முடியும். இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஓகே. உடனே எனக்கு அட்ஜஸ் வருது ப்ரோ. நான் என்ன பண்றது? அப்டின்னா, கோல்டு ஷவர் எடுக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தலைக்கு குளிக்கிறீங்க. ஆ நல்ல கூலிங் வாட்டர்ல குளிங்க. ஹீட் வாட்டர் வேணாம். கூலிங் வாட்டர்ல குளிக்கும்போது, அந்த உடம்புல இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே நியூட்ரலுக்கு வந்து 0ல வந்து நிக்கும். உடனே நீங்க வந்து ரிலீஃபா ஃபீல் பண்ணுவீங்க. காலையில ஒரு முறை, நைட் ஒரு முறை கோல்டு ஷவர் கம்பல்சரி. அத டெய்லி ரொட்டீன்ல பார்த்துக்கங்க. ஆ இன்னமும் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் கண்ட்ரோல் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஆ சில நண்பர்கள் வந்து பக்தி அதிகமா இருக்கும். அவங்க வந்து சாமிக்கு மாலை போட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நானுமே ஆரம்ப கட்டத்தில ருத்ராட்ச மாலை போட்டிருந்தேன். அது எனக்கு ஹெல்ப்பா இருந்தது. அத நீங்க ட்ரை பண்ணுங்க. முருகருக்கோ, ஆஞ்சநேயருக்கோ, இல்ல வந்து சிவனுக்கோ, இல்ல இஸ்லாமிய, கிறித்துவ நண்பர்களா இருந்தீங்கன்னா, உங்களுடைய மார்க்கத்தில அ அத எப்படி ஃபாலோ பண்ணணுன்றது நீங்க பார்த்து பண்ணுங்க. அது இறை பக்தின்றது, அந்த பயம், பக்தி அந்த உணர்வு வந்து உங்கள வந்து இந்த நோ ஃபேப்ல, பிரம்மச்சரியத்தில ஒழுக்கமா வரத்துக்கு ரொம்ப உதவி பண்ணும். ஒரு 90 நாள், 100 நாள் வரணும்னா, அது அது ஒரு பேஸ். அது ஒரு பேசிக்கா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்சா அசைவத்த கொஞ்சம் தவிர்த்துற மாரி பாருங்க.
அசைவம் வந்து ஏற்கனவே சொன்ன மாரி அட்ஜஸ் அதிகமாக்கிடும். அத கொஞ்சம் தவிர்க்கிற மாரி பாருங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த டே ஃபுல்லா நீங்க பிஸியா இல்லாம, ஃபோன் நோண்டிக்கிட்டு, ஆ அனாவசியமா உருப்படாத இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட பழக்கம் வச்சுக்கிட்டு, கான்டாக்ட் வச்சுக்கிட்டு, அனாவசியமான விஷயங்கள பேசுறது, டிஸ்கஷன் பண்றது, தனிமையிலேயே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் இருந்தீங்கன்னா, எந்த காலத்திலயும் உங்களால வந்து வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அப்ப நான் கடைசியா சொல்ற விஷயம், உங்களுடைய டெய்லி ரொட்டீன் என்னன்றது பாருங்க. அத மாத்துங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க நோ ஃபேப்ப பத்தி ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்ல. அத பத்தி ஓவரா யோசிக்க தேவையில்ல. அத பத்தி நீங்க கன்ஃப்யூஸ் பண்ண தேவையில்ல. உங்களுடைய டெய்லி ரொட்டீன பிஸியா வச்சிருந்து, உங்களுடைய ஹெல்த்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நோ ஃபேப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துரலாம். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண மாரி இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 இயர், 2 இயர் அது பாட்டுன்னு கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. இதுதான் வந்து டாப் சீக்ரெட்டு. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். புரியலன்னா அந்த வீடியோவ திரும்ப கேளுங்க. ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நம்ப பிரம்மச்சரியம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் இருக்கு. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி.